Okay. என்ன பாக்குறோம் அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து நம்ம இன்னைக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம மூவ் ஆன் பண்றது எதுக்குள்ள மூவ் ஆன் பண்ண போறோம்னா செக்ஷன்ஸ்குள்ள நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு செக்ஷன்ஸ் நம்மளால கவர் பண்ண முடியுதோ அவ்வளவு செக்ஷன்ஸ் கவர் பண்ணலாம். தென் ப்ரீவியஸா நான் நடத்திட்டேன் அப்படின்னா அதை பத்தி நான் நடத்த மாட்டேன். சரிங்களா? நான் ப்ரீவியஸாக நான் நடத்திட்டேன் அப்படின்னு நான் வந்து மூவ் ஆன் பண்ணிடுவேன். 3 வீடியோஸ் இருக்கு, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த என்ஐ ஆக்ட் வந்து எப்படி வந்தது, எத்தனை தடவை டிராஃப்ட் பண்ணாங்க, எனக்கு கெஸஸ் இருக்கா? எனிவன்? என்ன கெஸஸ் இல்லையா? ஓகே. சோ 1866ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பண்ணாங்க. சரிங்களா? அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பில்ல. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா 1867ல என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சோ லேட்டர் ஆன் என்னாச்சு அப்படின்னா 1877ல இது எகைன் ரீ டிராஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா 1879ல வந்து என்ன அப்படின்னா அந்த டைம் வந்து செக்ரட்டரியா யாரு இருந்தாங்க அப்படின்னா ஆர்தர் பிலிப்ஸ். பிலிப்ஸ் தான் என்ன அப்படின்னா செக்ரட்டரியா வந்து இருந்தாங்க. சோ இந்த டைம்ல என்ன அப்படின்னா இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிருந்தாங்க. ஓகே. தென் அதுக்கப்புறமா 1881ல இந்த ஆக்ட் என்னாச்சு? இந்த ஆக்ட் என்னாச்சு சொல்லுங்க. 1881 எல்லாருமே அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் எல்லாமே யாரும் பண்ண வேண்டாம். மேம் 9th December 1881ல தான் எனாக்ட்மெண்ட் பண்ணாங்க. 1st March 1882ல என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா இட் இஸ் என்ஃபோர்ஸ். சோ இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம மூவ் ஆன் வித் செக்ஷன்ஸ். சரிங்களா? நம்ம செக்ஷன்ஸ் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் see with the sections. செக்ஷன் 1. சோ செக்ஷன் 1 நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாருமே பேரண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. சோ அது வந்து எங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஷார்ட் டைட்டில். சோ எங்க வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், எது இன்க்ளூட் ஆகும் ஆகாது போன செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ கேன் ரெஃபர் தட். தென் செக்ஷன் 2 என்னாச்சு சொல்லுங்க. செக்ஷன் 2 என்னாச்சு? ரிப்பீல்டு மேம். எஸ். சோ ரிப்பீல். தென் செக்ஷன் 3. ஓகே. சோ செக்ஷன் 3 எதை பத்தி பேசுது சொல்லுங்க. இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் மேம். ஓகே, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். ஓகே சரி. இப்ப நான் உங்களுக்கு क्वेश्चन புட் ஃபோர் பண்றேன். சோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்? ஓகே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் அண்ட் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் கிளாஸ். சில ஆக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்னு கொடுத்து உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணிருப்பாங்க கீழே. சில ஆக்ட்ல பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டுக்கான டிஃபரன்சஸ் என்ன? எனிவன் சொல்லுங்க. என்னாச்சு? What is the difference between interpretation class as well as definition class? நம்ம IPC படிச்சிருக்கோம், CRPC படிச்சிருக்கோம், Mindrax படிச்சிருக்கோம். So far we come across, right? So அதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா செக்ஷன் 2லயோ செக்ஷன் 3லயோ இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்னு சில இதுல இருக்கும், சில இதுல டெஃபினிஷன் கிளாஸ்னு இருக்கும். What is the difference between? சொல்லுங்க யாராவது. ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரை. நீங்க ட்ரையே பண்ணல அப்படின்னா you can't get the word. ட்ரை பண்ணுங்க. மேம் கோர்ட் கொடுக்கறதா? ஓகே, கோர்ட் கொடுக்கிறது. ஓகே, தென் வேற எனிவன் ஜஸ்ட் ட்ரை. வேறது ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு மேம் இன்டர்பிரிட்டேஷன்ன்றது ஒரு விளக்கம் சொல்றதா, அப்புறம் டெஃபினிஷனா வரையறுக்கிறது அது மாதிரியா மேம்? ஓகே அது மாதிரி. ஓகே, தென் வேற எனிவன்? வடிவேல் சார் ட்ரை பண்றீங்களா? சுரேஷ் சார்? so many of us are there. Okay, so interpretation class அப்படின்றது it is nothing but என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ்லயுமே means and includes
இது வந்து கண்டிப்பா ஒரு டெஃபினிஷன் கிளாஸ்ல இருக்கும். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னா பேங்கர் மீன்ஸ், இந்தியா மீன்ஸ், பேங்கர் இன்க்ளூட்ஸ், இந்தியா இன்க்ளூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம் இல்லையா? சோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இன்டர்பிரேஷன் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இன்க்ளூட்ஸ் அப்படின்றது அதிகமான அளவு இருக்கும். இன்டர்பிரேஷன் கிளாஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுல டெஃபினிஷனை அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்க்ளூட்ஸ் மோர் ஓவரா இன்க்ளூட்ஸா தான் இருக்கும். ஆனால் இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்கும். பேங்கர் மீன்ஸ் பேங்கர் இன்க்ளூட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் இன்டர்பிரேஷன் கிளாஸுக்கும் டெஃபினிஷன் கிளாஸுக்குமான வித்தியாசம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் நம்ம நார்மலா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இப்ப செக்ஷன் 3 பாருங்க, யாராச்சும் ரீட் பண்ணுங்க. செக்ஷன் 3 is going to read. Yes, go ahead. Section 3, Interpretation Class. In this act, banker includes any person acting as a banker and any post office savings bank. Thank you, ma'am. Yes. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பேங்கர் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. என் பர்சன், ரைட்? சோ அப்ப இது வந்து மீன்ஸ பத்தி சொல்லல. அப்ப இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பேங்கருக்கான டெஃபினிஷன் இருக்கு இல்லையா? இந்த பேங்கருக்கான டெஃபினிஷன் எந்த ஆக்ட்ல இருந்து வேணாலும் எடுக்கலாம். பேங்கிங் ரெகுலேஷன்ல எடுக்கலாம், ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல இருந்து எடுக்கலாம், ஆர்பிஐல இருந்து எங்க வேணாலும் பேங்கிங்க்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்களா, யூ கேன் டேக் இட். ஓகே, அதுதான் இதை இம்ப்ளைடா சொல்றாங்க. ஆனால் அடிஷன் டு திஸ் என்ன பண்றாங்க? இன்க்ளூட்ஸ். சோ இன்க்ளூட்ஸ்னு சொல்லிதான் இதுல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிங் அஸ் அ பேங்கர் அண்ட் எனி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்றத இதுல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ பேங்கர் அப்படின்றவங்க யாரு? ஹூ இஸ் அ பேங்கர் அக்கார்டிங் டு யுவர் பாயிண்ட்? உங்களோட பாயிண்ட்டுக்கு ஹூ இஸ் பேங்கர்? அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. lending money and, Okay. Then lending and receiving money in terms of certain interest. okay, so then bank is a what kind of institution? Financial institution. Bank என்ன அப்படின்னா it's a financial institution and it provides the financial needs to the customers or the clients. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா it tries to maximize profit. அது மட்டும் இல்லாம bankers give also give என்ன அப்படின்னா counseling service to the clients regarding the schemes, இல்ல அப்படின்னா வந்து நிறைய லோன்ஸ் பத்தி இதெல்லாமே ப்ரொவைட் பண்றதுதான் என்ன பேங்கர் அப்படின்றதுல வந்து டெஃபினிஷன் வரும். இன்னும் சொல்லி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? we can add into it. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா சாப்டர் 1. இது எல்லாருக்கும் கிளியரா? if you have any doubt over this, shall we move on? okay, so இந்த ஆக்ட்ல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? anyone? how many chapters are there? 17, ma'am. Yes, 17 chapters. And how many sections? 148. 148 sections. Okay. Amendment. Year of amendment. 2018. 2018. What are the sections that amended in the 2018 Act? 143A and 148. Yes, super. Okay. So now we are moving into next section 4. Section 4 is pronoun and section 5 is, what is section 5? Bill of exchange, ma'am. Yes, bill of exchange. And section 6 is Check, ma'am. yes, check. So இதுமே நான் previous classல உங்களுக்கு நான் டெல் பண்ணிட்டேன், வீடியோஸ் இருக்கு, you can go into this. okay, பட் இதுல ஒரு சின்ன அடிஷன் நான் உங்களுக்கு I want to just தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஓகே, சரி.
இப்ப take the bare act and take page number 3. Page number 3, section 4. So யாராச்சும் read பண்றீங்களா? Who is going to read section 4? I'm just இந்த செக்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு nuances மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒரு கிளாஸ்ல. சரிங்களா? சோ யார் ரீட் பண்றீங்க செக்ஷன் 4? செக்ஷன் 4 மேம் நான் ரீட் பண்ணிட்டா மேம். Section 4 Promissory Note. A promissory note is an instrument in writing, not being a bank note or currency note, containing an unconditional undertaking signed by the maker to pay a certain sum of money only to or to the order of a certain person or to the bearer of the instrument. மேம் illustrations read பண்ணுமா மேம்? வேண்டாம் மேம். ஓகே. சோ இதுல signed அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? யாராவது சொல்லுங்க. What is mean by signed? Anyone? மேம் என்டாஸ்மெண்ட். ஓகே, சிம்பிளா சொல்லுங்க மேம். என்டாஸ்மெண்ட் அது என்னது? signed அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கன்சிடரேஷன்க்கு சைன் பண்றது மேம். நோ 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 நோ. அக்னாலேஜ் பண்றதா மேம்? இல்ல மேம், ரொம்ப ஒரு பேசிக்கா சொல்லுங்க. சைன் பண்றதுன்னா என்ன? கிளைண்ட் வராங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு அஃபிடவிட் இருக்கு, வாட் எவர் இட் இஸ், என்ன சொல்லுவீங்க? சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படின்னா என்ன? சிக்னேச்சர் போடுறதா மேம்? அப்ப சிக்னேச்சரும் சைன்டும் ஒன்னா? ரைட். என்னாச்சு? ஓகே, சோ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன்ல எங்கேயுமே சிக்னேச்சர்னு இருக்காது, சைன்ட் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். சோ அந்த சிக்னேச்சருக்கும் இந்த சைன்டுக்கும் டிஃபரன்சஸ் வந்திருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து நார்மல் சிக்னேச்சர், ஒரு பர்சன் போடக்கூடிய சிக்னேச்சரா கூட இருக்கலாம். இப்ப அந்த பர்சன் வந்து இல்லிட்ரேட்டா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இம்ப்ரெஷன். இப்ப அவங்களுக்கு கை இல்ல, கால் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே, தே ஆர் டிஃபரண்ட்லி ஏபிள், அப்படி இருக்காங்க பர்சன். அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற பர்சன் ஆத்தரைஸ் பண்ணி சைன் பண்ண சொல்லுவாங்க. ஆத்தரைஸ் பண்றாங்க, they acknowledge someone. சோ இதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவோம்னா சைன்ட்னு சொல்லுவோம். இந்த ஆக்ட் வரும்பொழுது என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே கிடையாது. பட் இப்ப என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சருமே இதுல வந்து இன்க்ளூடடா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப சைன்ட் அப்படின்றதுதான் என்ன சொல்லுவோம், அது வே ஆஃப் சிக்னேச்சரா இருக்கலாம், டெம்பரேஷனா இருக்கலாம், அக்னாலேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் சைன். ஆனா சிக்னேச்சர் அப்படின்றது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருக்கும், அதுதான் வந்து சிக்னேச்சர். சோ இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சைன்டு தான் இருக்குமே தவிர சிக்னேச்சர்னு இருக்காது. சோ அதனால இட் மேபி சிக்னேச்சரா இருக்கலாம், தம்ப் இம்ப்ரெஷனா இருக்கலாம், அக்னாலேஜ் பண்ணிருக்கலாம், இதெல்லாமே இதுல இருக்கலாம். ஓகே, சோ ஒரு ப்ரோனோட்டுக்கு whether the signature or the thumb impression is mandatory, really it matters. Your voice is breaking, man. So now it's audible. Okay. Yeah, yes, ma'am. Okay. சரி சொல்லுங்க. whether signature or a thumb impression is mandatory for a pronoun or not. சொல்லுங்க. Yes ma'am. Yes. Okay. Then வேற யாராவது ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. சோ உங்களுக்கான ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. கேஸ்லா ஆர்
Bharat Baran died versus Nallatambi versus Nallatambi. Second appeal number 142 of 2022 Madras High Court. நோட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் நோட் Ma'am, பண்ணிட்டீங்களா? repeat பண்ணுங்க. என்ன சார்? Ma'am, just can you repeat? எஸ். ஆர் பரத் பரன் versus Nallatambi. Second appeal number 142 of 2022 dealt by Madras High Court. Okay. So இந்த கேஸ நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே படிச்சுட்டு வந்துருக்கணும். இதுல பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 8 சம்திங் தான் இருக்கும். சரிங்களா? எவ்ரிவன் ஷுட் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இந்த கேஸ்னால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிக்னேச்சரும் எதுக்கு மேண்டட்டரி கிடையாது, ப்ரோ நோட்டுக்கு மேண்டட்டரி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல மேண்டட்டரி கிடையாது அப்படின்றத யூ ஆல் ஷுட் ரெஃபர் அண்ட் கம். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? இது கிளியரா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? திஸ் இஸ் யுவர் ஹோம்வொர்க். யூ ஷுட் ரீட் அண்ட் ரைட் அண்ட் அனலைஸ். ஓகே. ஓகே. சோ இது நெக்ஸ்ட். ஓகே. whether under pronoun stamp is mandatory or not. Yes. Anyone? Yes, ma'am. Okay. Yes, ma'am. So எவ்வளவு ரூபி ஸ்டாம்ப்? At least 1 rupee. 1 rupee revenue stamp, ma'am. Okay. 1 rupee revenue stamp. So எவ்வளவு அமௌண்ட்டுக்கு? Infinity. Oh. Till 1 crore. Till 1 crore. Okay. So இது வந்து after this before daysல வந்துட்டு என்ன அப்படின்னா previous daysல வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 20 பைசே. சரிங்களா? இப்பதான் 1 rupee, முன்னாடி 20 பைசே ஸ்டாம்ப் வந்து இருக்குது. இட் இஸ் மாண்டிட்டரி. சோ இந்த ஸ்டாம்புக்கு மேலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா it should be signed. So ப்ரோனோட்ல மோர் தென் ஒன் பார்ட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், தனித்தனியா ஸ்டாம்ப் அட்டஸ்டேஷன் பண்ணி தனித்தனியா they have to signed. ஓகே. சோ இதோட வேல்யூ till 1 crore. ஓகே. சோ நெக்ஸ்ட் செக்ஷன் 5 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், செக்ஷன் 6 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், செக்ஷன் 4 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதற்கான டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மூணுலயுமே எந்தெந்த பார்ட்டிஸ் வருவாங்க அப்படின்றதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ கேன் ரெஃபர் தோஸ் வீடியோஸ். நான் உங்கள்கிட்ட கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்கணும், நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். ஓகே. தென் we are moving into section 7. செக்ஷன் 7ல வந்து எதெல்லாம் பத்தி பேசுறோம்? யாராவது சொல்லுங்க. எதெல்லாம் பத்தி பேசுறோம்? Drawer, drawee. Then acceptor, okay. Then சொல்லுங்க, இதெல்லாம் பத்தி பேசுறோம். ஸ்கிரீன்ல தான ரீட் பண்ணலாமே. ஸ்கிரீன்ல எழுதி இருக்கிறத ரீட் பண்ணலாம். Drawer in case of need and payee, ma'am. சோ என்ன அப்படின்னா செக்ஷன் 7 டிராயர்னா யாருன்னு பார்த்துட்டோம், டிராயினா பார்த்தாச்சு, பேயினா பார்த்துட்டோம். ரைட். சோ இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயம் இந்த 3 தான். ஓகே. அது என்ன அப்படின்றத we will see in this class. ஓகே. சோ ஒண்ணும் இல்ல, டிராயர் இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னா என்னன்னா, யாருக்கெல்லாம் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னு தெரியும்? வாட் இஸ் meant by லெட்டர் ஆஃப் கிரெடிட்? சொல்லுங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன?
என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ட்ரை. மேம் இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது இப்போ இங்க இருக்கிற பேங்க் வந்து ஒரு கேரண்டி மாதிரி மேம். அவங்க வந்து கொடுக்கலாம். அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு அவங்க ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரி கொடுப்பாங்க. இவங்க வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மேம். ஓகே, சூப்பர். சோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, சோ என்ன அப்படின்னா ஐ அம் இன் இந்தியா அண்ட் காவ்யா மேம் வந்து அமெரிக்கால இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா வி ஹேட் சம் என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் எங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. நான் என்ன அப்படின்னா அமெரிக்கால இருந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, நான் கேஷா டெலிவர் பண்ணாம லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்ளை பண்ணி நான் கன்வே பண்றேன். சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங், நம்மளோட இந்தியன் பேஸ்டு பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவ்யா மேம்க்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க பை ஃபுல்ஃபில்லிங் த சர்டன் கண்டிஷன்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் குட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ அவங்க எனக்கு அந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்னோட அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேஷ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இங்க இருந்து நம்ம வந்து எக்ஸெப்ட் கொடுத்துட்டோம், ரைட்? இப்ப அங்க அமெரிக்கால இருந்து நமக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் பேஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணணும் அப்படின்னா we should give a clearance. நான் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிட்டேன், ஸோ நீங்க அவங்களுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ கிளியரன்ஸ் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அமெரிக்காவுக்கு. ஓகேவா? சோ அமெரிக்காக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இஃப் இன் கேஸ் இப்ப இந்த பர்சன் அமெரிக்கால இருந்து காவ்யா மேம் வந்து எனக்கு ப்ராடக்ட் அனுப்பாம இவங்க அந்த பேங்க்ல போய் கேட்டால் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் பேஸ்ட் பேங்க்ல இருந்து கிளியரன்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னா சென்ட் பண்ணிருக்கணும். கிளியரன்ஸ் பண்ணினா மட்டும்தான் அவங்களால கிளைம் பண்ண முடியும். சோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இதேதான் நான் என்னத்துக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஒரு பில்லோ அல்லது எந்த ஒரு என்டார்ஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு பெர்சனுக்கு மேல இருக்கு, சரிங்களா? சோ அது என்ன அப்படின்னா அதாவது இந்த டிராயி இன் கேஸ் ஆஃப் நீட் இருக்கு இல்லையா, இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பேங்கை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் செக்யூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது செகண்ட் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். செகண்ட் லெவல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, சரிங்களா? சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா அமௌண்ட் இல்ல கொடுக்க முடியலன்ற போது என்ன அப்படின்னா சிட்டி பேங்க் இருக்கு இல்லையா, சோ இவங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு பதில் அந்த அமௌண்ட்டை ஃபர்னிஷ் பண்ணணும் கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் என்ன அப்படின்னா டிராயிங் கேஸ் ஆஃப் நீடா வந்து இருப்பாங்க. சோ இப்ப இவங்க என்ன அப்படின்னா சரி பண்ணக்கூடிய ஒர்க்கை இந்த சிட்டி பேங்க் வந்து பண்ணுவாங்க. சோ இப்ப இந்த சிட்டி பேங்க் தான் நம்ம யாருன்னு சொல்றோம் அப்படின்னா டிராயிங் இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? Are you clear with this? மேம் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். சரி, உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் வந்து டெலிவர் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் பிளைண்டா மூவ் ஆன் பண்ண முடியாது. கேக்குறீங்களா என்னன்னு தெரியல. I am spending too much of time for the preparation. அது உங்களுக்கு புரியுதா என்னன்றது தெரியல. There is no purpose of sharing the knowledge. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஷேர் பண்றவங்க போது உங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரலன்னா எப்படி ஃபர்தரா மூவ் ஆன் பண்ண முடியும்? ஐ டோன்ட் நோ. ஓகே, சோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்ப வந்து அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா செபி பிரேக் ஆகுது மேம் வாய்ஸ். இப்ப கிளியரா இருக்கா? நாட் செபி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, சோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரிங்களா? ஆனால் அமௌண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல சிட்டி பேங்க்ல அமௌண்ட் இருக்கு,
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கொடுக்க முடியாத அமௌண்ட்டை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு இவங்கள தான் சொல்லுவோம். இவங்க வந்து என்ன அப்படின்னா டிராயர் பண்ணக்கூடிய விஷயத்த இவங்க பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் டிராயர் இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கிளியரா? ஓகே, நோட்ஸிங் யாரெல்லாம் ரியாக்ட் பண்றீங்க என்ன அப்படின்றத நோட்ஸிங். ஓகே, தென் செக்ஷன் 2 class C ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இயர் என்ன? கான்ட்ராக்ட் ஆக்டோட இயர் என்ன? 1872 மேம். எஸ், சூப்பர். சோ இந்த 2 class C ல எதை பத்தி பேசுது? ப்ராமிசர் ப்ராமிசி மேம். வேற சொல்லுங்க. வேற ஏதாவது? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? anyone? ஓகே, ரெஃபர் இட். ஓகே, சரி. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, தென் இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸெப்டார். எக்ஸெப்டார்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங். மேல எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரிதான், ஆனா இங்க ஒரு 3 circumstances வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே பேராக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் நான் வந்து டிஃபைன் பண்ணி நான் சொல்றேன். சரிங்களா? நான் வேற வந்து சொல்லல. அதனால நான் சொல்ல நீங்க பேரக்ட பார்த்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இந்த அக்செப்டார் அப்படின்றது என்னன்னா சேம் மேல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கலன்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கும் போது சிட்டி பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுல இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமௌண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா? இவங்கதான் யாரு அப்படின்னா எக்ஸெப்டார். இவங்கதான் யாரு? எக்ஸெப்டார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இப்ப நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க, மோர் தென் 1 பார்ட்டிஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்டி நான் இவருக்கு அமௌண்ட்டை கொடுப்பேன், மொத்த அமௌண்ட் இவருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பார்ட்டி அக்ரி பண்ணுனாங்க. அவங்க யாரு அப்படின்னா எக்ஸெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்ன அப்படின்னா நீ கொடுக்கலன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க பேங்க் நீங்க செட்டில் பண்ணல அப்படின்னா நான் கொடுக்குறேன் சைன் பண்ணி ஒரு நோட்டீஸ் மூலியமா ஹோல்டருக்கு அனுப்புறது. நோட்டீஸ் மூலியமா ஹோல்டருக்கு என்ன பண்றது அப்படின்னா சென்ட் பண்றது. இதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோல்டருக்கு சென்ட் பண்ணுவோம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ ஹோல்டர். சோ இவங்களுக்கு நம்ம சென்ட் பண்றது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறமா அக்செப்டார் ஃபார் ஹானர் அப்படின்னு இருக்கு. சோ அக்செப்டார் ஃபார் ஹானர் அப்படின்னா அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி இந்த சிட்டி பேங்க் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இவங்க கொடுக்குறாங்கன்னு வாலண்டியரியா வந்தாங்க இல்லையா? இவங்க நான் கொடுக்குறேன்னு வாலண்டியர் வந்து லேட்டரா என்னன்னா ப்ரொட்டஸ்ட் இல்ல நான் கொடுக்கல அப்படின்னு லேட்டரான்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா கனராவுக்கு வந்து ஓகே நான் என்ன பண்றேன்னா அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்றேன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுன அதுதான் அதுல நோட்டீஸ் பண்ணணும். ப்ரொட்டஸ்ட் ஃபார் நான் அக்செப்டன்ஸ் அதான் ஒரு பர்சன் அக்செப்ட் பண்றாங்க. அதான் சுப்ரா ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு இருக்கும். மேல சொல்லப்பட்ட ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்செப்டிங். சரிங்களா? அதுதான் என்னன்னா நம்ம என்ன சொல்றோம் அக்செப்ட் ஃபார் ஹானர் அப்படின்னு சொல்றோம்.
மேம் வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு மேம். ஓகே. மேடம் கேக்குதா? கேக்குது சார். ஓகே. மேடம் இங்க எஸ்பிஐ பேங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்றாரு ஏங்கிறவர், அவர் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐல வச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து நீங்க சொல்ற மாதிரி எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பேங்க் அது வந்து கொடுக்குது. இப்போ நீங்க இன்னொரு இதுல வந்து இப்போ பேங்க் எஸ்பிஐனால கொடுக்க முடியாத பட்சத்துல சிட்டி பேங்க் கொடுக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ சிட்டி பேங்க் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க கொடுக்குறாங்க? ஏன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க இவர் அங்கேயும் அக்கௌண்ட் வச்சிருப்பாரா, இல்ல என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அக்ரிமெண்ட் இருக்கும்? அக்கவுண்ட் இருக்கும். தேர் மஸ்ட் சிட்டி பி பேங்க் வச்சிருப்பாங்களா? அக்கவுண்ட் இருக்கும். இப்ப வந்து அந்த பர்சன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மஸ்ட் பி அக்கவுண்ட் ஹோல்டரா இருப்பாங்க. அல்லது இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன அப்படின்னா தே ஆர் டிரான்ஸ்பரிங் பண்றாங்க இல்லையா, இங்க இருந்து இந்த பர்சனுக்கு நான் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு கிளியரன்ஸ் வரும் தெரியுமா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல கூட பிக் பண்ணுவாங்க. கரண்ட் அக்கவுண்ட் மாதிரியா மேடம்? இதோ உங்களுக்கு காசு இல்லைன்னா கூட. ஓகே எஸ் மேம். இன்னொன்னு இப்ப நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்ல சொல்றீங்க, அங்க ஃபண்ட் இல்லாத பட்சத்துல அது வந்து இதா செக் பவுன்ஸ்ங்கிற கான்செப்ட்ல வராதா? அது இன்சஃபிஷியன்ட் இதுல அந்த மாதிரி அதுக்குதான் அந்த அல்டர்னேட் இருக்கு. அல்டர்னேட் இருந்தால் இப்ப இதுலயுமே கொடுக்க முடியாது, செக்யூரிட்டி இல்ல அப்படின்ற பட்சத்துல இட் வில் பி பவுன்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே. சோ இவங்க பேரு வந்து ஃபர்ஸ்ட்ல இப்ப எஸ்பிஐ பேங்க் பேர் வந்து நீங்க அக்செப்டர், இதுல சிட்டி பேங்க் பேர் வந்து என்ன மேடம்? அக்ரிமெண்ட். அது என்னது? இல்ல நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. அக்செப்டர் அப்படின்றவங்க the person who is accepting, ஷார்ட்டா சொல்லணும்னா அவ்வளவுதான். யாரு அதை அக்செப்ட் பண்றாங்களோ அவங்கதான். இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல, இப்ப உங்களோட டிரான்சாக்சன் இப்ப வந்து நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து கனரா பேங்க்ல இருந்து நான் உங்களுக்கு செக்க கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நான் யாரு சார்? நான் யாரு? செக் கொடுக்குறேன், நான் யாரு? நீங்க அக்செப்ட் பண்றீங்க. நோ நோ நோ, நான் செக்கை எழுதி டிரான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இந்த பேங்க்ல போய் கலெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு. நான் யாரு? டிராயர். டிராயர் Yes, மேம். டிராயர். இப்ப வந்து வடிவேல் சார் யாரு? பேயி. நோட்டீஸ் பேயி. அப்ப அந்த கலெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்றேன்ல பேங்க், அது யாரு? டிராயி. எஸ், டிராயி. இப்ப கான்செப்ட் புரியுதா சார்? இப்ப இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எந்த பேங்க் வருதோ தட் இஸ் அக்செப்டர். ஓகே ஓகே ஓகே. எஸ் சார். இது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அந்த கிளாரிட்டி பண்ணிருப்பேன், கொஞ்சம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே அது எனக்கு லிங்க் சார், நான் செக் பண்ணிக்கிறேன், நான் செக் பண்ணி நான் பாக்குறேன். ஓகே, நான் குரூப்லயுமே போஸ்ட் பண்ணேன், எகைன் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே சார். எக்ஸெப்டாருக்கும் எக்ஸெப்டார் ஃபார் ஹானருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸெப்டார் ஃபார் ஹானர்ல வந்து ப்ரொடெஸ்ட்ன்றது இருக்கும், ப்ரொடெஸ்ட் ஃபார் நான் அக்செப்டன்ஸ். அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு பெர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் சுப்ரா ப்ரொடெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அந்த பெர்சனை தான் யாருன்னு சொல்லுவோம்னா அக்செப்டார் ஃபார் ஹானர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பேயி அப்படின்றது நான் இப்பவுமே உங்களுக்கு இலிஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன், அது என்ன அப்படின்றது நம்ம மூவ் ஆன் பண்ணிருந்தோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 8. செக்ஷன் 8 எதை பத்தி பேசுது? ஹோல்டர். எஸ், ஹோல்டர். தென் செக்ஷன் 9 ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், இதுவுமே நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்திட்டேன், டீடைல்டா ஃபர்ஸ்ட் கிளாஸே நடத்தினேன், சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்கும்? மேம் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னா கன்சிடரேஷன் வாங்கிட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கன்சிடரேஷன் இருக்கும் அங்க. எஸ், சூப்பர் மேம். சிம்பிள். ஹோல்டர் அப்படின்னா அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் சிம்பத்தி கூட இருக்கலாம், ஆனால் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா தேர் மஸ்ட் பி கன்சிடரேஷன். அவ்வளவுதான். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம ஃபர்தர் செக்ஷன் மூவ் ஆன் பண்ணும்போது யூ வில் பி அண்டர்ஸ்டுட். ஓகே, தென் செக்ஷன் 10. சோ செக்ஷன் 10 நம்ம பார்க்கல இல்லையா? பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட்னா என்ன?
பேமெண்ட்னா என்ன? என்னாச்சு? ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கறது. ஓகே, அப்ப பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னா என்ன? கரெக்டா லைக் பணம் இன்ஸ்டால்மெண்ட். தரது. கரெக்டா கரெக்டா பணம் தர்றது, கரெக்டா கொடுக்கறது. வடிவேல் சார் என்ன சொன்னீங்க? நான் இன்ஸ்டால்மெண்ட் சொன்னேன் மேபி ராங். ஓகே, இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, தென் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஓகே, ரெண்டுக்கும் மைனர் டிஃபரன்ஸ் தான், சரிங்களா? சேம், இதுக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான். பேமெண்ட்னா யாருக்கு வேணா போய் கொடுக்கலாம். நான் 1 கோடி வச்சிருக்கேன், கிளாஸ் இன்னைக்கு 15 பேருக்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஆளுக்கு லட்சமா நான் கொடுக்குறேன். ஓகே, இது பேமெண்ட். ஆனா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா நான் கொடுக்கறத வாங்குறதுக்கு நீங்க என்டைட்டில்டா இருக்கணும். அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு ப்ரோனோட்டோ ஒரு செக் வாட் எவர் இட் இஸ், நான் டெலிவர் பண்றேன்னா யூ ஷுட் பி என்டைட்டில் டு கேப்பபிள் ஆஃப் ரிசீவிங் தட் அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்குறதுக்கு கேப்பபிள் இருக்கணும். அண்ட் நான் கொடுக்குற இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். நான் ஒரு ஃபோர்ஜரியோ ஒரு ஃப்ராடுலண்டாவோ நான் கொடுக்க கூடாது. அதை தான் இந்த செக்ஷன்ல பேசியிருப்பாங்க. இந்த செக்ஷனை கவனிச்சீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரியே இருக்கும். 3rd லைன்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவா கொண்டு போய் பாசிட்டிவா கொண்டு வந்திருப்பாங்க இந்த செக்ஷன். நான் அதை சிம்பிளா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஒண்ணுமே இல்ல, அப்பரண்ட் டென்ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவர்தான் ஏ. ஒண்ணுமே இல்ல, அப்பரண்ட் டென்ஆர்னா யாரு? மேக்கர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். ஓகே, ஏ இருக்காரு. இந்த பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா பீன்ற பர்சனுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு குட் ஃபேத்ல குடுக்குறாங்க, சரிங்களா? ஒரு குட் ஃபேத்ல இவங்க வந்து குடுக்குறாங்க. இப்போ இந்த பி பர்சன் என்ன அப்படின்னா he or she must be capable of getting that amount. அந்த ஏ குடுக்குற அமௌண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு தகுதி உடையவரா இருக்கணும். அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம பேராக்ட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா which do not afford a reasonable ground for believing that he is not entitled to receive payment of the amount that is mentioned. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவரு அந்த அமௌண்ட்டை வாங்க தகுதி உடையவரற்றவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து இது என்ன சொல்லுது, டிரெக்டா சொல்லணும்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு, ஒரு குட் ஃபேத்தோட கொடுத்தாருன்னா அந்த பி வாங்குறதுக்கான ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்கணும். அவர்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு என்டைட்டில்ட், அவ்வளவு ஒரு எலிஜிபிள் பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த செக்ஷன். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? எஸ், சொல்லுங்க மேம். ஐஸ்வர்யா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. ஹலோ மேம், கேக்குதா மேம்? சொல்லுங்க மேம். மேம், அந்த அப்பரண்ட் டெனர் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன மேம்? அப்பரண்ட் டெனர் மேம், அப்பரண்ட் டெண்டர் அப்படின்னா he is the maker அல்லது drawer of the instrument அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே, ஒரு செக்கோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோ அதுல ஒரு பர்சன் வந்து எழுதுவாங்க இல்லையா, அவங்கதான் அந்த பர்சன். ஓகே, அத நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, A and B. So next section 11. இந்த செக்ஷன் 11 அண்ட் செக்ஷன் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா ஐஸ்வர்யா மேம்? இல்ல மேம், இல்ல மேம், இல்ல மேம். ஓகே, இதுதான் ரொம்ப nuances. செக்ஷன் 11 செக்ஷன் 11 அண்ட் செக்ஷன் 12 ரெண்டையுமே கிளப் பண்ணி பார்க்கணும். மைனர் டிஃபரன்சஸ் வந்து இருக்கும், ஆனா பார்க்கும்போது ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. செக்ஷன் 11க்கும் செக்ஷன் 12க்கும் யாராவது ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். who is going to read section 11? சொல்லுங்க. எஸ், ரீட் ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண வேணாம். Section 11. Inland instrument. A promissory note, bill of exchange, or check drawn or made in India and made payable in or drawn upon any person resident in India shall be deemed to be an inland instrument. Section 12 read பண்ணிரட்டுமா மேம்? எஸ் மேம். Section 12. Foreign instrument. Any such instrument not so drawn, made or made payable shall be deemed to be a foreign instrument.
ஓகே, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? யார் அப்படி டக்குன்னு ஸ்பான்டேனியஸா யார் ரியாக்ட் பண்றான்னு பாப்போம். எந்த அளவுக்கு நீங்க வந்து டீப்பா வந்து அதை கவனிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். குயிக். மேம் வித்தின் இந்தியாக்குள்ள எல்லாமே ட்ரான் பண்ணி வித்ட்ரா பண்ணா அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அவுட் சைடு கண்ட்ரி பண்ணா அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, ஓகே ஓகே, நான் எதிர்பார்த்தது வேற. இதுவும் ஓகே, திஸ் இஸ் ரைட். நான் எதிர்பார்த்த ஒரு nuances இருக்கு இதுல. யார் அதை அப்படி கேட்ச் பிடிக்கிறீங்க? கேட்சும் பிடிக்கிறது ஒண்ணுதானே. யார் அதை வந்து ப்ரோ நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக், இந்த மூணும் வந்து நம்ம இந்தியாக்குள்ள எழுதி இருந்தாங்கன்னா அது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகும். சூப்பர், கரெக்ட். இதுதான் விஷயம். ஓகே, இந்த செக்ஷன் 11 அண்ட் செக்ஷன் 12 ஸ்டார்டிங்கே பாருங்க. ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் மூணே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாத்தீங்கன்னா இட் இஸ் எனி சச் இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா இருக்கலாம், அதுதான். ஓகேவா? அதை மெயினா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ டிரான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மேடுன்னு இருக்கு. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? ஒண்ணு டிரான்னு கொடுக்க வேண்டியதான், இல்லைன்னா மேடுன்னு கொடுக்க வேண்டியதான். ஏன் இப்படி இருக்கு? டிரான் ஆர் மேடுன்னு? வை? மேம் ப்ராமிசரி நோட்னா மேடுன்னு வரும், மத்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்னா ட்ரான்னு வரும். எஸ், சூப்பர், அவ்வளவுதான். சோ டிரான் ஆர் மேட் ஆர் டிரான் இப்படிலாம் இருக்கும். ஏன் அப்படின்னா மேடம் சொன்னதான். என்ன சொன்னீங்க மேம்? இன்னொரு தடவை சொல்லுங்க. மேம் ப்ராமிசரி நோட் அப்படின்னா மேக்கர் இருப்பாங்க, ஸோ அதனால அங்க மேடுன்னு வருது மேம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்னா இருந்தா ட்ரான், அதாவது டிராயர் இருப்பாங்க, ஸோ அங்க ட்ரான்னு வருது. எஸ், சூப்பர். சோ அவ்வளவுதான், சரிங்களா? இதுதான் டிரான் ஆர் மேடுன்னு கொடுத்துருக்காங்க. இது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க ஜஸ்ட் நோட்டட். ஓகே, சரி. இப்ப செக்ஷன் 11 என்ன சொல்லுது, செக்ஷன் 12 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த செக்ஷன் 11ல வெதர் அது இந்தியன் சிட்டிசனா வந்து என்ன அப்படின்னா நான் சிட்டிசன் எல்லாம் பத்தி பேசவே இல்லை. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு சொல்லிட்டு அப்படின்றதுனால இட் ரிலே அப்பான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா அதை பத்தி எங்க பேசவே இல்லை. சோ அதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஓகே, அப்ப என்னதான் சொல்ல வருது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரெண்டு விஷயம் தான். இன்லாண்ட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே, இன்லாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, அதாவது அந்த பர்சன் ஒரு நரேட் பண்ணிருக்காங்க இல்லையா, டிரா பண்ணிருக்காங்க இல்லையா, அது எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? இந்தியாக்குள்ள. எஸ், இந்தியாக்குள்ள இருக்கணும். அது மேட் பேயபிள் எங்க பேயபிள் இருக்கணும்? இந்தியால. எஸ், இந்தியால இருக்கணும். இது ஒரு கேட்டகரி. இந்த செக்ஷன்ல இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, டிரான் பண்ணது இந்தியா. ஓகே, ஆனால் இட் கேன் பி பேயபிள் இன் ஃபாரின். ஃபாரின்ல பேயபிள் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா அந்த பர்சனோட ரெசிடென்ட் எங்க இருக்கும்? இந்தியால இருக்கும். கிளியர்? இப்ப புரியுதா? ஒரு விஷயம் இல்ல, இத பார்த்தா ரெட்டே லைன்ல இருக்கும். ஒண்ணு அது இந்தியால டிரான் பண்ணி இந்தியாலயே பேபிள் பண்ணிருக்கணும், இல்லனா இந்தியால டிரான் பண்ணி என்ன அப்படின்னா ஃபாரின்ல பே பண்ணிக்கலாம். ஆனா the person who the drawer must be a resident in India. அதுதான் இங்க பேசியிருப்பாங்க. இப்ப இது இன்லாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்லப்படாத விஷயத்தை தான் நம்ம எதுல சொல்லுவோம்னா ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பத்தி பேசுவோம். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பத்தி பேசுவோம், சரிங்களா? சோ இதுக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதோட காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இதோட காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருக்கும்னா ஃபாரின்ல இருக்கும். கிளியர்? இப்ப புரிஞ்சுச்சா? Are you clear with this section? Yes, ma'am. இப்ப எத்தனாவது செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம்? Section 12, ma'am. Yes, section 12. Okay. Then still we have time, right? Okay. Section 12 பார்த்தாச்சு. Section 13 எதை பத்தி பேசுது? Negotiable instrument. Okay. Then section 14 எதை பத்தி பேசுது? Negotiation, ma'am. Negotiation. Super.
Then section 15, Endorsement. endorsement. ஓ இது பத்தி நான் டிஃபரன்ஷியேட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, endorsement and endorsement பத்தி. I will let you know soon. Okay. Next, section 16. Endorsement in blank and in full. Endorsee. Yes. சரியா? ஓகே. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன நடத்தலனா எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும், எதெல்லாம் வராது, கரன்சி நோட் வராது, பில் ஆஃப் லேடிங் வருமா வராதா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வருமா வராதா, டிமாண்ட் டிராஃப்ட் எல்லாமே நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டோட கேரக்டர் என்ன, என்னெல்லாம் இருக்கணும் நான் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? இல்லனா யூடியூப்ல வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க. நெகோசியேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன் நெகோசியேஷன்னா? டிரான்ஸ்ஃபர். அது என்ன, எத்தனை கைண்ட் ஆஃப் நெகோசியேஷன் இருக்கு, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்டோர்ஸ்மெண்ட் பத்தி கிளாஸ்ல பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? எதெல்லாம் வேலிட் என்டோர்ஸ்மெண்ட், எதெல்லாம் இன்வாலிட் என்டோர்ஸ்மெண்ட் நான் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் பார்த்தோமா? What is meant by sans recourse? Anyone? Kinds of endorsement ன்னு படம் வரைஞ்சு போட்டு நான் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இது வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்டா? நெகோஷியபிள்னா என்ன, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன நான் நடத்தினா என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதா இப்போ? Yes, ma'am. ஓகே. சோ இது ப்ரீவியஸ்ல பார்த்திருந்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வரணும் வித் தி எக்ஸாம்பிள் I taught you, right? Okay. Then next check பார்த்தோமா? எத்தனை செக்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு செக் எப்படி இருக்குன்னு டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா? Yes, ma'am. Can we recollect it? இதுதான் என்டோர்ஸ்மெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. டைப்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட் எத்தனை இருக்கு? blank. Come on, recollect பண்ணுங்க. blank. Blank or general endorsement. Yes, then. Full or special endorsement. Then. Restrictive endorsement. Okay, then. Facultative endorsement. Okay, then. Conditional or qualified endorsement. Yes, superb. Next. Sans recourse. Yes, next. Partial endorsement. So எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இந்த செக்ஷன் பாருங்க. blank and full பத்தி பார்த்தோம். அப்புறம் இன்டார்சினா யாரு, இன்டார்சர்னா யாரு, ஈனா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஈன்னு இருக்கிறவங்க யாரு? வாங்குறவங்க. உருட்டுனே இன்டார்சர் யாரு? கொடுக்கறவங்க. அதே மாதிரிதான் எல்லாத்துலயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஓகே, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்குதான் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு கிளாஸ்க்கு வாங்கன்னு நான் உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். ஓகே, தென் we are moving into section 17. section 17 யாராவது ரீட் பண்ணுங்க. இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். யாராவது ரீட் பண்ணுங்க. Who is going to read section 17? Section 17. Ambiguous instruments. Where an instrument may be construed either as a promissory note or bill of exchange, the holder may, at his election, treat it as either, and the instrument shall be then forward treated accordingly. Okay. So what does mean by ambiguous? யாரெல்லாம் காலையில மார்னிங் ஏர்லி மார்னிங் அட்டெண்ட் பண்ணீங்க? லீகல் வேர்ட்ஸ் சொன்னேன். அப்படின்னா என்ன?
அப்படின்னா என்ன? கிளியரா இல்லாம தெளிவா இல்லாம இருக்கிறவங்க. அதேதான் என்ன சொல்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளியரா இல்ல, தெளிவா இல்ல, அத பத்தி பேசுறாங்க. என்ன தெளிவா இல்ல, என்ன பேசுறாங்கன்னு பாக்கணும். ஓகே, சோ ஒரு ப்ரோனோட் இருக்கு. ஒரு ப்ரோனோட் இருக்குன்னா அதுல என்ன இருக்கணும்? அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் yes, அண்டர்டேக்கிங் unconditional undertaking. If it is a bill of exchange, unconditional ஆர்டர். இது கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? இத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை யாருமே மறக்காதீங்க. இட் இஸ் a short key. ஓகே, இப்போ நான் இது என்ன சொல்லுது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணுமே இல்ல, நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சிருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாமே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு கிடைக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாமே நமக்கு ஃபில் பண்ணி இருக்கு. ஓகேவா? சோ அத வந்து ஃபுல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணி எல்லாமே இருக்கு. இத வந்து ஹோல்டர் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த பெர்சனுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது ப்ரோனோட்டா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சான்னு அவருக்கு தெரியல. அப்படின்ற பட்சத்துல அவருக்கு ஆம்பிகிட்டியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல the holder has a right, அவர் விருப்பப்படி அதை என்ன பண்ணிக்கலாம், ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் லாஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, என்ன அப்படின்னா ஒரு ஒரு 3 months ஆஃப்டர், சரிங்களா, 3 monthsக்கு அப்புறம் ஒரு டேட்டை போட்டு என்ன அப்படின்னா, ஐ ப்ராமிஸ் டு பே ஆர்டர் ஆஃப் 50,000 rupees when the value is received அப்படின்னு இருக்கு. இது என்னது? ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். நோ மேம், 3 months ஆஃப்டர் டேட் போட்டு ஐ ப்ராமிஸ் ஆர்டர். என்ன இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு கிளியரா தெரியுதா? இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? டைம் இன்ஸ்ட்ருமெண்டா? நோ. இப்பதான் மேல சொன்னேன். என்ன சொன்னேன்? என்ன வார்த்தை இருக்கணும்னு சொன்னேன்? மேம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா மேம்? கன்ஃபியூஷன் வருதா? இதுதான் சொல்றாங்க. ஆக்சுவலி இத பாருங்க, ப்ராமிஸ்ன்னு இருக்கு, அப்ப இது ப்ரோனோட்டா இல்ல ஆர்டர்ன்னு இருக்கு, அப்ப இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா? இதை எப்படி கன்சிடர் பண்றது? அப்ப இதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இட் இஸ் விஷ் ஆஃப் அ ஹோல்டர். அப்ப அது ஹோல்டரோட விஷ். அவர் அதை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், ப்ரோனோட்டானாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்றாங்க. அந்த செக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். Where an instrument may be constructed either as a promissory note or bill of exchange, holder at his election treat it as அவர் ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்படி? either the instrument shall be then sent forward treated accordingly. அவருடைய விருப்பப்படி, அது கிளியரா இல்ல, ஆம்பிகிட்டியா இருக்குன்னா as her wish என்ன அப்படின்னா ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. உங்களுக்கு இப்ப புரியுதா? இது ஆக்சுவலி இது ஒரு கேஸ்லா. ஆக்சுவலி இது வந்து இங்கிலாந்து கேஸ்லா, இது முன்னாடி உள்ள கேஸ்லா. இது புரிஞ்சுச்சா? செக்ஷன் 17. ஓகே, செக்ஷன் 18 எதை பத்தி சொல்லுது? இதுமே நான் வந்து நெகோசியேட்டட் இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபீச்சர்ஸ் நடக்கும்போது சொன்னேன். செக்ஷன் 18 who is going to read 18? ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்ல வந்து அமௌண்ட் டிஃபரெண்டா மென்ஷன் பண்ணியிருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும். அதேதான், சூப்பர். என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், நம்பர்ல இருக்கிறதுன்னு எடுக்கணும். பிரமும் மேம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 1 lakh தராங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கிறேன். 1 crore போட்டு 10 lakhs நான் போட்டு நான் அமௌண்ட் எடுத்துக்கலாமா? எஸ், அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. அவ்வளவுதான். அதாவது ஃபிகர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், ஃபிகர்ஸ்ல இருக்கிறத கன்சிடர் பண்ண மாட்டோம், வேர்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் கன்சிடர் பண்ணுவோம்.
ஃபிகர்ஸ்ல இருக்கிறது கன்சிடர் பண்ண மாட்டோம், வேர்ட்ஸ்ல இருக்கிறது. இப்ப இங்க வந்து 50,000 எழுதியிருக்கு, இங்க வந்து 50,000 நம்ம போட்டுட்டோம்னா இத 59 மாத்திக்கலாம், இல்லைன்னா அதை 56 மாத்திக்கலாம். ஆனா இதுல என்ன இருக்கோ அதை தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது புரிஞ்சுச்சா இந்த செக்ஷன்? எஸ் மேம். ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? கேஸ்ல ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கா? இத நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிண்டடா இருக்கு, பார்ஷியலி டெஸ்ட் பார்ட் வந்து பிரிண்டட், பார்ட் வந்து ரைட்டிங். இப்ப எதை கன்சிடர் பண்ணணும்? ரைட்டிங் மேம். வேற யாராவது? ரைட்டிங் தான் மேம். எஸ், சூப்பர். இந்த கேஸ்லாலதான் அதை சொல்லியிருப்பாங்க. ஈவன் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பிரிண்டட் அண்ட் பார்ஷியலி ரிட்டன், எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால சொல்லியிருப்பாங்க. யூ கேன் ரெஃபர் இட். ஆர் யூ கிளியர் வித் திஸ் செக்ஷன் நம்பர் 18? Shall we move on with section 19? Okay, who is going to read section 19? இதுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். section 19 சொல்லுங்க யாராவது. Section 19. Instruments payable on demand. A promissory note or bill of exchange in which no time for payment is specified and a check are payable on demand. Thank you, ma'am. Thank you, ma'am. So இது என்ன சொல்லுது? இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிளாஸ்ல. டேட் மென்ஷன் பண்ணலனா என்ன பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். Can you repeat the case law? Yes sir. Case law number இதுதான். 1941 to MLK 281. நான் நேம் சொல்லல சார். Actually many are texted. ஓ சுரேஷ் சார்லாம் டிராவல்ல இருக்கீங்கன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. I didn't notice. அதான் பார்க்கிறேன். ஓகே, சோ செக்ஷன் 19 payable on demand. இது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் உங்களுக்கு? எனிவன்? மேம், ப்ரோ நோட்லயோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லயோ எப்போ பே பண்ணணும்னு டைம் வந்து ஸ்பெசிஃபையா சொல்லலைன்னா டிமாண்ட் பண்ணும்போது அதை பே பண்ணணும் மேம். ரெண்டுல மட்டும்தானா? ரெண்டு மட்டும்தானா? ப்ரோனோட் as well பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தானா? செக்ல நமக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் உண்டுல்ல மேம். இந்த செக்ஷனை ரீட் பண்ணுங்க மறுபடியும். Section 19. Instruments payable on demand. A pro note or bill of exchange in which no time for payment is specified and a check are payable on demand. என்ன மேம் சிரிக்கிறீங்க? செக் மாதிரி தான் மேம். அதான் இருக்கா? அதுதான் நம்மளை விட உசார் பார்ட்டி முதலே குடுக்கல. எவ்வளவு இருக்கு ஆத்தருக்கு. ஓகே, சோ ஒன் வேர்ட்ல கேட்டாங்கன்னா செக்குக்கு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கு மேம், நான் போடலங்க கூடாது. என்ன எழுதிருக்கணும் இதுல ஆக்சுவலி. சோ எஸ், இதுல வந்து ப்ரோ நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறமா செக். சோ இந்த மூணு விஷயத்திலயுமே என்ன அப்படின்னா ஒரு டேட் பிக்ஸட் பண்ணல, ஒரு ஸ்பெசிஃபைடா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைடா மென்ஷன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல, மென்ஷன் பண்ணல அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ப ஹானர் பண்ண சொல்லி டிமாண்ட் பண்றாங்களோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இட் ஷுட் பி given. அதுதான் இந்த செக்ஷன் 19 பத்தி பேசும். Are you clear? Shall we move on with section 20? இன்னைக்கு 20 ஓட கவர் பண்ணிக்கலாம். 20 move on பண்ணலாமா? What is mean by in short? அப்படின்னா என்ன? INCHOAT.
வாட் இஸ் மீன் பை அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே சூப்பர். தென் வேற? அப்படின்னா என்னன்னா இன்ஃபேக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட டெவலப் பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, ஆனா அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப அமௌண்ட் போடாம இருந்திருப்பாங்க, டேட் போடாம இருந்திருப்பாங்க, இல்ல பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணாம இருந்திருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா என்டையரா இனிஷியலி என்ன அப்படின்னா எதுவுமே ஃபில் பண்ணாம இருக்கிறது தான். இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா லயபிள் பத்தி பேசுவாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலதான் ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் பத்தி வரும். அதனால இத கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு ஒரு செக் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. இதுல எதுவுமே இல்ல, நான் சும்மா சைன் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிளாங்கா நான் கொடுத்துட்டேன். ஓகே, நான் பிளாங்கா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐஸ்வர்யா மேம்க்கு நான் வந்து கொடுத்துட்டேன். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஐஸ்வர்யா மேம் வந்து 1 crore போட்டுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு 0 போடுறாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இதுக்கு யாரு லயபிள்? இதுக்கு யாரு லயபிள்? நீங்க தான் மேம் பே பண்ணணும் எனக்கு. பே பண்ணணும் மேம். நான் தான் இதுக்கு என்ன அப்படின்னா லயபிள் இல்லையா? எவ்வளவுக்கு மேம் லயபிள்? மேம் நான் எவ்வளவு 0 போட்டனோ அவ்வளவுக்கு நீங்க தான் லயபிள். ஓகே சரி. ஓகே, இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கு. சரியா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐ பர்ச்சேஸ் ஃபார் ஒரு 10 lakhsக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க எத்தனை 0 போட்டுக்கலாமா? எஸ் மேம் போட்டுக்கலாம். சரி போட்டுக்கலாம். இப்ப நார்மலா we are friends and I have an intention. எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 5 lakhs கொடுக்கணும் இன்டென்ஷன். நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 0 போட்டுக்கலாமா? அது வேலிடா? போட்டுக்கலாம். நீங்க கம்ப்ளீட் அது போடாம கொடுத்தீங்கன்னா நான் போட்டுக்கலாம் மேம். எவ்வளவு? ஓகே. ஆனா இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட நான் ஐஸ்வர்யா மேம் கிட்ட பிளாங்க் செக்க கொடுத்தா என்னோட காசு ஃபுல்லா அப்படி எடுக்கலாமோ அப்படின்றதான் பேசுறாங்க. அப்படிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஒண்ணு ஹோல்டரை பத்தி பேசுறாங்க, இன்னொன்னு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர்னா என்ன சொல்லிருக்கேன்? ஹோல்டர்னா என்ன சொல்லிருக்கேன்? சும்மா நார்மலா சொல்லுங்க. யார்கிட்ட அந்த பொசிஷன் இருக்கோ அவங்க ஹோல்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார்கிட்ட இருக்கு? ஓகே, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ல என்ன இருக்கணும்? கன்சிடரேஷன் இருக்கணும். வித் கன்சிடரேஷன். அதுதான் இப்ப மேட்ரிக்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த கான்செப்ட் இது கிளியரா? இப்ப நான் சொல்றேன். இப்ப வந்து ப்ரொவைடர் கிளாஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப பிளாக் எல்லாமே கொடுத்துட்டேன்னா இது நான் வந்து சைன் தான் போட்டு கொடுத்தேன், மத்ததெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாதுன்னா நான் எஸ்கேப் வந்து ஆக முடியாது அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? செக்ஷன் 20ல வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்சனுக்கு இன்டென்ஷன் இருக்கு. சரியா? இப்ப இன்டென்ஷன் வந்து எனக்கு வந்து இந்த மேம்க்கு 5,000 தான் கொடுக்கணும்ன்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்கும் பொழுது அந்த அமௌண்ட்டை தாண்டி அவங்க எழுதக்கூடாது. அந்த அமௌண்ட் தாண்டி அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது. அப்படி போட்டா லயபிள் வந்து கிடையாது. ஆனால் இதே இது ஃபார் கன்சிடரேஷனுக்கு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவா அந்த பர்சன் எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 lakhsக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? என்னோட செக்கும் 10 lakhs இருக்கு. ஆனா நான் சொல்றேன் ஐயோ ஆக்சுவலி நல்லா கவனிச்சுக்கோங்க, 10 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பிளாங்க் செக் கொடுத்துருக்கேன். என்ன பண்றாங்க அந்த ஐஸ்வர்யா மேம் என்ன பண்றாங்க, நீங்க தான் எனக்கு அமௌண்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை என்டையர்லி போட்டுறாங்க. சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இல்ல நான் உங்களுக்கு 5 lakhs தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், நீங்க ஹோல் அமௌண்ட்டை போட்டீங்களேன்னு நான் போய் முடியாது. ஏன்னா கன்சிடரேஷன். ஸோ அப்ப என்ன அப்படின்னா என்னோட வந்து கம்மியா இருந்தாலும் கூட அந்த வேல்யூக்கு அந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவரு அதை எடுத்துக்கலாம். அததான் இதுல வந்து சொல்லுவாங்க. இப்ப புரியுதா? ப்ரொவிஷன் கிளாஸ்லயுமே பிளாங்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்
கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்றது கிடையாது. அதுதான் ப்ரொவிஷன் கிளாஸ் சொல்லிருப்பாங்க. புரியுதா? என்னாச்சு ரொம்ப அமைதியா இருக்கீங்க? புரியா இல்ல வாய்ஸ் கேட்கலையா? மேம் ஒன்ஸ் மோர் சொல்லுங்களேன். அதாவது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து பிரம் பேங்க்கு 5 lakhs கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் இருக்கு. நான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறேன். பட் வி டோன்ட் ஹாவ் எனி ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த 5 lakhs அமௌண்ட்டை போட்டு மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா கொடுக்க முடியும். ஓகே, நீங்க என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும். அதை தாண்டி கிளைம் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா இன்டென்ஷன் இருக்கணும். இதே இது உங்களுக்கு எனக்கு பிசினஸ் டிரான்சாக்ஷன் இருக்கு, 10 lakhs ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னா என்னோட இன்டென்ஷன் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் தான். ஆனா நான் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சு நான் பிளாங்க் செக் கொடுத்தேன். நீங்க இப்ப விட்டா ரேஷன் நமக்கு தரப்படாங்க, மிச்சம் 5 லட்சம் வாங்குறது கஷ்டம்னு மொத்த 10 லட்சத்தையுமே நீங்க போட்டுட்டீங்க. அப்படின்ற பட்சத்துல இல்ல என்னோட இன்டென்ஷன் 5 லட்சம் தான், நான் 5 லட்சத்தை பே பண்ண மாட்டேன், என்னோட எடுக்க முடியாது, செக் பண்ண முடியாது, கலெக்ட் பண்ணது தப்புன்னு முடியாது. ஏன் அப்படின்னா தட் இஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இப்ப புரியுதா? எஸ் மேம், புரிஞ்சிட்டு. ஸோ இதுதான் அப்படின்னா செக்ஷன் 20. ஓகே ஓகே. ஸோ செக்ஷன் 1 எதை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு செக்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். செக்ஷன் 1 Short title, extend commencement. Extend commencement. செக்ஷன் 2 Repealed. Repealed. ஓகே, அது செக்ஷன் சொல்லாதீங்க, தமிழ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. செக்ஷன் 3 Interpretation class. Interpretation clause for banker. ஓகே, பேங்கர் பத்தி சொல்லுது. செக்ஷன் 4 Promissory note. ப்ராமிஸ் நோட். அதுல என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம் போன வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து என்ன பார்த்தோம்னு கேட்டீங்க. அப்புறம் நம்ம அதில் சைன்டு பை மேக்கர் வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு பார்த்தோம் மேம். அப்போது சைண்டுக்கும் சிக்னேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தோம் மேம். எஸ், ஓகே. தென் செக்ஷன் 5 எதை பத்தி பேசுவோம்? bill of exchange. செக்ஷன் எல்லாமே சொல்லுங்க, ரீகேப் பண்ணுங்க கிளாஸ்ல. செக்ஷன் 6 எதை பத்தி சொல்லுவோம்? Check. செக்ஷன் 7 drawee, drawer, acceptor. Accepted for honor. Pay. ஓகே ஓகே ஓகே. இன்னொன்னு Drawee in case of need. எஸ், சூப்பர். தென் செக்ஷன் 8 Holder. செக்ஷன் 9 Holder in due course. செக்ஷன் 10 Payment due. Payment in due course. எஸ். செக்ஷன் 11 Inland instrument. செக்ஷன் 12 Foreign. Foreign. செக்ஷன் 13 Negotiable instrument means செக்ஷன் 14 Negotiation. negotiation. செக்ஷன் 15 Endorsement. Endorsement. Endorsing. செக்ஷன் 15 என்டார்ஸ்மென்ட் பத்தி தான் பேசுவோம். செக்ஷன் 16 தான் என்டார்சி பத்தி பேசுவோம். Okay. ஓகே, செக்ஷன் 16 எதை பத்தி சொல்லுது? Endorsement in blank and in full. Endorsing. Endorsing. ஓகே, சூப்பர். தென் செக்ஷன் 17 Ambiguous instrument. செக்ஷன் 18 When amount is differently stated in words or figures. அது என்ன சொல்லுது? Words தான் எடுத்துக்கணும். Word shall be amount அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் 19 Instrument payment on demand ma'am. ஓகே, சூப்பர். தென் 20 Inchoate instrument. ஓகே, சூப்பர். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 20 செக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஹோம்வொர்க் என்ன கொடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஒரு ஜட்ஜ்மென்ட் படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன ஜட்ஜ்மென்ட் படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன்? ஆர் பாரத் பரன் வர்சஸ் நல்ல தம்பி. எஸ், அந்த ஜட்ஜ்மென்ட் எதுக்கு படிக்க சொன்னேன்? எந்த செக்ஷன் கீழ படிக்க சொன்னேன்? செக்ஷன் 4 Section கீழ 4 ma'am. சைன்ட் மேண்டேட்டரியா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு. சைன்ட் மட்டுமா? சைன் சிக்னேச்சர் மட்டுமா?
சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் Stamp. சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன். அது ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, சோ இதுதான் 20 செக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 148 செக்ஷன்ஸ்ல 20 செக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. சோ இதுல யாருக்கும் கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கா? எனி டவுட், எனி சஜஷன்? இல்ல மேம் நீங்க இப்படி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். சொல்லலாம். எனிதிங் எல்ஸ்? இல்ல மேம் கிளாஸ் இப்படி கொண்டு போங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். மேம் இப்படியே போலாம் மேம். தென் வேற யாருக்காச்சும் எனி சஜஷன் இருக்கா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மாதிரி கேளுங்க மேம். செக்ஷன்ஸ்ல இருந்து நாங்க ஆன்சர் பண்ணுவோம். அதுதான் செக்ஷன்ஸ் ஆக்சுவலி நடத்துறதுக்கு முன்னாடியே கேட்க சொல்றீங்களா? இல்ல ஒவ்வொரு செக்ஷன் நடத்திட்டு மேம் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க மேம். நாங்க ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாக்குறோம் மேம். ஓ அப்படி கேட்க சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. மேம் 20 கொஸ்டின் வந்துட்டோம். ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாமா மேம்? டெஸ்ட் எழுதணுமா? எம்சிக்யூ தானே? எஸ் மேம். 20 செகண்ட்ஸ் வந்துட்டோமா, அதனாலதான் மேம் கொஞ்சம் அதிகமாயிட்டா கஷ்டமா இருக்கும். 20 ரொம்ப கம்மி மேம். அவ்வளோ 20ல ஈஸியா எழுதிடலாம் மேம். அவங்கவுங்களா ஒவ்வொரு 10 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செக்ஷன்லயும் ரெடி பண்ண சொல்லலாம். சொல்லுங்க ஒரு 5 கொஸ்டின்ஸ். 25. ஓகே சரி, நம்ம 20 செக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாருமே 10 கொஸ்டின் ரெடி பண்ணிடலாமா? இப்ப யாரெல்லாம் லெஃப்ட் ஆக போறாங்கன்னு பார்க்கலாம். இருங்க, நான் ரெக்கார்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டு வில் ப்ராக்ரஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிராக்டிஸ்க்கு எக்ஸாம்க்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் மேம். எக்ஸாம்ல எந்த பாயிண்ட் மேம் எதுக்கு நமக்கு வந்து அடி வரும்? இதுல என்ன எழுதல மேம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் மேம். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல தான் நமக்கு வரும். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும்.